திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கம். நான் உங்கள் திதியோகரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் சௌபாகிய மணிவண்ணன். இந்த பதிவில் உபாசன தெய்வம் என்பதை எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம உபாசன தெய்வம் என்பது மிக சிறந்த ஒரு விஷயம். ஆனால் அதை தப்பாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளே சொந்த காசில் சூனிய வச்சுட்ட மாதிரி நமக்கு கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், இழப்புகள், அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, அது இல்லாமல் மரணம் கூட நிகழ்ந்ததான் நமக்கு. ஸோ அவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம். இப்போ உபாசன தெய்வம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஜாதகர் பிறந்த லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தை அடிப்படையாக வைத்து நம்ம எடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறத வச்சுக்கோமே. 11ஆம் பாவம் என்பது கடகராசி. அந்த கடகராசியின் அதிபதி சந்திரன். அதை பேஸ் பண்ணி நம்ம உபாசன தெய்வத்தை எடுக்கலாம். அல்லது கடக வீட்டில் இடம்பெறக்கூடிய இந்த புனப்பூசம், பூசம், ஆயில்யம் அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான கடவுளையும் நம்ம உபாசன தெய்வமாக பிடிக்கலாம். அல்லது இப்போ புனப்பூசத்தின் அதிபதி குரு பகவான், பூசத்தின் அதிபதி சனி பகவான், ஆயில்யத்தின் அதிபதி புதன், இப்படி நம்ம அந்த உபாசன தெய்வத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஒரு வில்லங்க என்ன, சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ புனப்பூசத்தை உதாரணமாக நம்ம எடுத்துக்குவோமே. இப்போ அந்த புனப்பூசத்துக்கு உண்டான கடவுள் ராமபிரான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை நம்ம உபாசன தெய்வமாக எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்தது சோபனம், ஹர்ஷனம், சுபம் நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த புனப்பூசம் அவயோக நட்சத்திரமாக வந்துடும். அவயோகம் அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் செய்த பாவக்கணக்கெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது. அதே போயிட்டு நீங்கள் உபாசன தெய்வமாக பிடிக்கும்போது முன்னாடி பார்த்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும். அதுவே நீங்கள் சூலம் வரியான் வைத்திய நாம யோகத்தில் பிறந்து ராமபிரானை உபாசன தெய்வமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் சித்தியடையும், வெற்றியடையும், நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ அந்த வீட்டு ஓனராக இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எடுக்கும்போது நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், முடக்கு, உடல்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய வைநாசிகம், அதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு எது நல்லா இருக்குது அப்படின்றத பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை கிடைச்சிடும். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பணம் அமையும் நமக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் யாருக்காவது எடுக்க தெரியல அப்படின்னா என்னுடைய நம்பரில் 9384422298 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சூப்பராக பக்காவாக எடுத்து தரேன் நான். அதுக்கு பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துடும். ஸோ இது போல் பல அரிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்மளுடைய சேனல் திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வைங்க. நன்றி, வணக்கம்.